சில்ட்ரன், இன்னைக்கு புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல், உலோகத்தாதுவை அடர்ப்பித்தல் தான் பார்க்குறோம். தத்துவம் என்னன்னா, உலோகத்துகளுக்கு அதிக புவியீர்ப்பு தன்மை உடையதாக இருக்கும். மாசுக்கள், அதாவது கனிம கழிவுகளுக்கு குறைவான புவியீர்ப்பு தன்மை உடையும். இதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல் செய்கிறாங்க. அதுக்கடுத்து எந்த மாதிரி உலோகத்தாதுக்களுக்கு இந்த புவியீர்ப்பு முறையை பயன்படுத்தலாம்? தனித்த நிலையில் கிடைக்கும் உலோகத்தாதுக்களான தங்கம், அடுத்து ஆக்சைடு உலோகத்தாதுக்களான ஹேமடைட், வெள்ளியக்கல்லுக்கு நம்ம டின் ஸ்டோன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்க தாதுக்களுக்கு எந்த முறையை பயன்படுத்தலாம்? நம்ம இந்த புவியீர்ப்பு முறையை பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம இதை பாருங்கள், நன்கு தூள் செய்யப்பட்ட தாதானது இந்த இதில் கொட்டப்படுகிறது. இங்கே கொட்டுறோம். அதே நேரத்தில் மிக அதிகமான வேகத்தோடு நீர் செலுத்தப்படுகிறது. குறைந்த புவியீர்ப்பு தன்மை உடைய அந்த கனிம கழிவுகள் எல்லாம் அடுத்து செல்லப்படுகிறது. அதிக புவியீர்ப்பு தன்மை உடைய உலோகத் துகள்கள் இங்கேயே தங்கிவிடுகிறது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த உலோகத் துகள்களை சேகரித்து எடுத்துப்பாங்க. லேசான கனிம கழிவுகள்லாம் நீக்கப்பட்டு விடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இது நம்ம பிரின்சிபல் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃப்ளோ சார்ட் பாருங்கள். தூள் செய்யப்பட்ட தாது, அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்? வேகமான ஓடும் நீரில் கழுவுறோம். அது கழுவும்போது என்ன பண்ணுது? லேசான கனிம கழிவுகள் நீரினால் அடுத்து செல்லப்படுகிறது. அவ்வளோதான்ப்பா, இந்த 3 லைன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? லேசான கனிம கழிவுகள் நீரினால் அடுத்து செல்லப்படுகிறது. அப்படி அதுக்கடுத்து என்ன அர்த்தம்? உலோகத் துகள்கள்லாம் அங்கேயே தங்கிடுது. அது அப்புறமா சேகரித்து எடுத்துப்பாங்க. இந்த மெத்தடு அவ்வளோதான்ப்பா புவியீர்ப்பு முறை. ஃபஸ்ட்டு தத்துவம் சொல்லணும். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் எந்த மாதிரியான உலோகத்தாதுக்களுக்கு இது பொருந்தும்னு சொல்லணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் எழுதிக்கிட்டு, ஃப்ளோ சார்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே டெவலப் பண்ண வேண்டியது தான். நன்கு தூள் செய்யப்பட்ட ஆக்சைடு தாதுவானது வேகமான ஓடும் நீரில் கழுவப்படுகிறது. அவ்வாறு கழுவும்போது லேசான கனிம கழிவுகளானது நீரினால் அடுத்து செல்லப்படுகிறது. அதிக புவியீர்ப்பு தன்மை உடைய உலோகத்தாது துகள்கள் அங்கேயே தங்கிவிடுகிறது. அவ்வளோதான், இந்த மெத்தட் ஓவர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஏதாவது புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சில்ட்ரன். தேங்க்யூ.